தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட மணி, இது உங்கள் தமிழ்கேட் சேனல். நான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, AutoCADல டிராஃப்டிங் டூல்ஸோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிராஃப்டிங் டூல்ஸோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டிராஃப்டிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டெஸ்க்டாப்பில் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டோவ் பண்ணி வச்சுட்டேன், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ போல் ஸ்டார்டிங் எடுத்து உள்ள போகிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஸோ நான் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ யூனிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்பவும் போல் சியூன்னு என்டர் போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டெசிமல் தான் வேணும். ப்ரிசிஷன் வந்து எனக்கு வந்து 0.0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு சேஞ்ச் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஸோ நான் மில்லிமீட்டர் ட்ராயிங் பண்ண போகிறேன். ஸோ மில்லிமீட்டர் சூஸ் பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லிமிட். நான் எந்த ஏரியாவில் லிமிட் ட்ராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னு லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் போகிறேன். ஃபஸ்ட்டு லிமிட் சென்டர். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0. ஸோ அப்பர் ரைட் கார்னர் வந்து நான் வந்து 500, 500 சென்டர். ஸோ நெக்ஸ்ட் நான் ஜூம் பண்ணுறேன். Z என்டர். ஸோ எங்கே இந்த ஜூம் எங்கே அப்ளை ஆகணும் அப்படின்னா என்னோட இந்த லிமிட்ஸ் பேஜில் அப்ளை ஆகணும். Z என்டர், A என்டர். ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டூல் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லைன் பார்த்தாச்சு, சர்க்கிள் பார்த்தாச்சு, பாலிகன் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்க் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆர்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எப்படி ஆர்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் ரிப்பன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுவும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மெனு பார் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா A என்டர். ஸோ ஆர்க்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் A என்டர் கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் A என்டர் போகிறேன். A என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கீழே என்ன கேட்குது அப்படின்னா, ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் ஆர் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ரிப்பனை செக் பண்ணுறேன். ஸோ ரிப்பனை பார்த்தோம்னா அந்த இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்கில் ஒரு 11 டைப் ஆஃப் ஆர்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ 11 டைப். ஸோ இந்த 11 டைப்பை நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷார்ட்கட் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கே ரிப்பனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரிப்பன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் 3 பாயிண்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 பாயிண்ட் அப்படின்றது தான் இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். ஸோ இது 3 பாயிண்ட் இருக்குது தான். ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் கேட்குது, செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து என் பாயிண்ட் கேட்குது, ஸோ என் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிப்பனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிப்பன் போகிறேன். ஃபஸ்ட்டு ஆர்க் போகிறேன். ஆர்க்கில் ரிப்பன் போயிட்டு 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா, இது ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு. அது அந்த ஆர்க்கில் எந்த ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு செகண்ட் பாயிண்ட் எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் லென்த் வந்து ஆர்க் லென்த் தனியாக ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஆர்க் லென்த் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் டைனமிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா ஆர்க் லென்த் வந்து எனக்கு வந்து ஒரு 500 கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 500 கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பர்டிகுலராக இந்த லென்த்தில் எனக்கு 500 இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த டேரக்ஷனில் வந்து ஒரு 200 வேணும். 200 என்டர். ஸ்டார்ட் ஆகி தான் என் பாயிண்ட்டு 200 என்டர். ஸோ அங்கேருந்து 200 கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மாதிரியும் வேல்யூ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ இல்லாமலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நான் 3 பாயிண்ட் போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 பாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் டு சென்டர் எண்ட் அப்படி. ஸோ எனக்கு என்ன தெரியும், என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியும். அது வந்து ஆர்க் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, என் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, எனக்கு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் ஆர்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் ஸ்டார்ட்டு சென்டர் எண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இதான் என்னோட ஆப்ஜெக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், ஸோ எண்ட் பாயிண்ட்.
ஸோ எனக்கு 3 பாயிண்ட்டும் விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் சென்டர் என்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் போயிட்டு ஸ்டார்ட் சென்டர்னு போகிறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீ வேல்யூ வேணால் வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் வேல்யூ கொடுக்காம ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது அப்படின்னா இது சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்னு கேட்கும். நான் சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா ஸோ எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு. ஸோ பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டு கண்ட்ரோல் டு சுவிட்ச் டேரக்ஷன் அப்படி கேட்கும். ஸோ இது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அது பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், தேர்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபிக்ஸ் சென்டர். ஸோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இது மாதிரி வேணாம், எனக்கு வந்து நாங்கள் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்டிகுலராக வந்து ஒரு 30 டிகிரியில் ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணி தெரியும், சென்டர் பாயிண்ட் தெரியும், இப்போ எண்டு பாயிண்ட் தெரியாது. ஸோ இந்த எண்டு பாயிண்ட் கொஞ்சம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த சர்க்கிள் அந்த ஆர்க் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஸோ நான் போயிட்டு ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்டிங் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என் சென்டர் பாயிண்டிங் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படி கேட்கும். எனக்கு ஆங்கிள் எவ்வளோ வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு 180 தான் வேணும். ஸோ 180 என்டர். ஸோ எனக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ எனக்கு 180 வேணாம், இங்கேருந்து ஒரு 45 வேணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா 45 வரைக்கும் நிற்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் 45 கொடுக்குறேன். நான் ஆர்க் போகிறேன். ஜஸ்ட் ஆர்க்கில் வந்து ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன், சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆங்கிள் கேட்குது. ஸோ ஆங்கிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 45 என்டர். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து 45 டிகிரியிலே எனக்கு லைன் ஆர்க் நின்றுடும். ஸோ இதான் வந்து ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு சென்டர் பாயிண்ட் தெரியும், ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு எண்டு பாயிண்ட்டும் தெரியாது, ஆங்கிளும் தெரியாது. இப்போ லென்த்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பர்டிகுலர் அந்த லென்த்தில் வந்து ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் அந்த ஆர்க்கை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெலிட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்து சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சிருச்சு, சென்டர் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ லென்த் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு லென்த்து வந்து ஃபுல் லென்த்தில் வேணும். ஸோ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 600 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு 600 என்டர். ஸோ என்ன வந்துருக்கு அப்படின்னா இன்வேலிட் ஸ்டார்ட் அண்ட் மஸ்ட் டிஃபர். ஸோ என்ன வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் அண்ட் ஆங்கிள் வந்து டிஃபர் இருக்குது அப்படின்னு வந்துருக்கு. ஸோ என்னென்ன வேல்யூ கொஞ்சம் நான் கம்மியாக கொடுக்கணும். ஜஸ்ட் நான் போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் லென்த்து சூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். ஸோ லென்த் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 கொடுத்து சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 100 என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா 100 லென்த்தில் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த கிரியேட் ஆகி பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இது மாதிரி 100 லென்த்தில் ஒரு ஆர்க் கிரியேட் ஆகிடும். ஸோ இதான் ஸ்டார்ட் சென்டர் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு மாதிரி லென்த்தையும் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்டார்ட் சென்டர் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த சென்டர் பாயிண்டில் வந்து இப்போ எனக்கு அப்பியரில் இல்லை, சென்டர் பாயிண்ட் தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியும், ஸோ எண்டு பாயிண்ட் தெரியும். ஸோ இந்த 2 பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஆர்க் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி நான் ஆர்க்குள்ளே போகிறேன். ஸோ போய்ட்டு அப்படின்னா ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள், ஸ்டார்ட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, எண்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். போகிறேன், ஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எண்டு பாயிண்ட் கேட்கும். ஜஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படி பாருங்கள் கீழே. ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸோ அப்படி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா ஸோ நான் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு 140 கொடுக்குறேன். ஜஸ்ட் 140 என்டர். ஸோ எனக்கு 140 ஆங்கிள் கிரியேட் ஆகிடும். ஸோ 180 கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 180 ப்ராப்பராக க்ளோஸ் ஆகும். நான் வந்து ஒரு 140 கொடுத்தனால எனக்கு இந்த மாதிரி சர்க்கிள் கொஞ்சம் டவுனில் வந்துருக்கு, சாரி ஆர்க் கொஞ்சம் டவுனில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஆங்கிள் கொடுக்கல, டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஆர்க்கில் வந்து எந்த டேரக்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் ஸ்டார்ட் எண்டு டேரக்ஷன் போகிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டேன், எண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எந்த டேரக்ஷன் வேணும், இந்த டேரக்ஷன் வேணுமா இல்லை இந்த டேரக்ஷன் வேணுமா. ஸோ நான் டேரக்ஷன் வச்சுட்டு டிகிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டேரக்ஷன் வச்சுட்டேன், எனக்கு இந்த டேரக்ஷனை வேணும். ஜஸ்ட் ஓகே. ஸோ நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்டார்ட் எண்ட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எண்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, இப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க.
இப்போ ஆர்க்கு வந்து பர்டிகுலர் ரேடியஸில் ஒரு 10 ரேடியஸ்லையோ 20 ரேடியஸ் கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் போகிறேன், ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன், ஸோ எண்டு பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண சொல்லுது அப்படின்னா எவ்வளோ ரேடியஸ் உங்களுக்கு ஆசை அந்த ஆர்க் கிரியேட் ஆகணும் அப்படின்னு. ஸோ ரேடியஸ் சொல்ல போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 800 சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 800 என்டர். ஸோ நீங்கள் 800 ரேடியஸில் ஆர்க் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் டேரக்ட் சேஞ்ச் ஆகணும்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ நான் எடிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் இன் ரேடியஸ் போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறேன், ரேடியஸ் கொடுக்குறேன், என் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரேடியஸ்க்கு வந்து 1000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுக்குறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர். டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ டேரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட் பண்ண இங்கே கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து சர்க்கிள் இந்த மாதிரி கிரியேட் ஆகும், ஆர்க் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணதுனால எனக்கு டேரக்ஷன் எப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இதான் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஸோ அதில் ஆர்க்குள்ளே வரேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணால் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்ட் சென்டர் எண்டு. ஸோ அதே ஆப்ஷன் தான் எப்படியோ அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இப்போ மறுபடியும் சென்டர் பாயிண்ட் அப்பியர் ஆயிடுச்சு. சென்டர் பாயிண்ட் அப்பியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் அப்படியே இங்கே இருக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் கொடுப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டார்ட் எண்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கீழே இருக்குது அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். ஸோ சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது, நான் ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா ஸோ எண்டு பாயிண்ட், எப்போ எண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வேல்யூ இல்லாமல் கிரியேட் பண்ணேன், நீங்கள் வேல்யூ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சென்டர் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஸோ எனக்கு அதே ஆப்ஷன்ஸ்லேருந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஆங்கிள் வச்சு பெஸ்ட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ எண்டு பாயிண்ட் கொடுக்கல. ஸோ நான் போயிட்டேன், சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன், ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எண்ட் பாயிண்ட் தெரியாது, ஆனால் எவ்வளோ தெரியும்னா ஆங்கிள் தெரியும். ஸோ எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 180, ஃபஸ்ட்டு 180 என்டர். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்டார்ட்டு, இதான் சென்டர் ஸ்டார்ட் எண்டு அப்படி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நான் எப்பவும் போல் சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போது சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ லென்த் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னா எனக்கு லென்த்து வந்து ஒரு 500 வேணும். 500 என்டர். ஸோ 500 லென்த்தில் எனக்கு வந்து ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சென்டர் ஸ்டார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கண்டினியூஸ் அப்படின்னு என்னென்னா நான் இங்கே ஆர்க்கு ஒன்று கிரியேட் பண்ணி ப்ரீவியஸாக வெளியில் வந்துட்டேன். ஸோ இந்த கண்டினியூஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதிலே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கண்டினியூ நீங்கள் எண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அப்படின்னா எண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரேடியஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அகைன் கண்டினியூஸ் போகிறேன், கண்டினியூஸ். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஆர்க்கில் கண்டினியூஸ் ஆப்ஷன். இந்த டிராஃபிங் டூல்ஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.